அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப அற்புதமான பதிவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய வர்தினி ஏகாதேசி. எப்பயுமே எல்லா மாதங்களும் ஏகாதேசி வரும். ஆனால் இந்த சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சித்திரை மாதம் தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய இந்த வர்தினி ஏகாதேசியோட சிறப்பு அம்சங்கள் என்ன, நம்முடைய எத்தனை ஜென்ம பாவங்களாக இருந்தாலும் போக்கக்கூடிய மிக அற்புதமான பெருமாளுடைய ஒரு ஸ்லோகம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். ஏகாதேசி விரதம் அப்படின்னு சொன்னாலே பாவங்களை போக்கக்கூடிய ஒரு விரதம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு ஏகாதேசியை வர்தினி ஏகாதேசின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் ஏகாதேசி விரதங்கள் கடைப்பிடிப்பாங்க. அப்படி கடைப்பிடிக்கிறவங்களுக்கு நிச்சயம் துன்பங்கள் பாவங்கள் இதெல்லாம் போகுவது மட்டும் இல்லாமல் சகல விதமான செல்வ வளங்கள் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். இந்த விரதம், அதாவது குறிப்பாக இந்த வர்தினி விரதமானது நமக்கு தீமையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு ஒரு ஐதீகங்கள் சொல்லுது. பெருமாள் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்கு என்ன உகந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஏகாதேசி தான் சொல்லுவாங்க. அதுவும் இந்த முறை சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த வர்தினி ஏகாதேசியானது ரொம்ப ஒரு ஸ்பெஷலானது. குறிப்பாக பெண்களுக்கு இது நீங்கள் இந்த விரதத்தை பெண்கள் நம்ம நீங்கள் காலையில் விரதம் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி எங்களால் விரதம் இருக்க முடியாட்டியும் பரவாயில்ல. ஆனால் பெண்கள் இன்றைக்கி நம்ம சாயங்காலம் நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் நம்ம ஆத்மார்த்தமாக பெருமாளை நினச்சி ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி பாருங்களேன். நிச்சயம் நம்முடைய கஷ்டங்கள், அதாவது துன்பத்தில் சிக்கி தவிப்பவர்கள் எல்லாருமே இன்றைய தினம் ஆத்மார்த்தமாக நம்ம பெருமாளை வேண்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் நம்முடைய எல்லா துன்பங்களும் நீங்கும்ங்கிறது ஒரு ஐதீகம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைப்படி தான் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் நன்மை தீமை இது எல்லாமே ஏற்படுது. ஆனால் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அப்படி கர்ம வினையால் நம்முடைய 7 ஜென்மத்துடைய பாவங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதனால் நம்ம என்ன நமக்கு விதியே அப்படி எழுதப்பட்டிருந்தால் கூட சில நாட்களில் வரக்கூடிய முக்கியமான இறை வழிபாடு நம்ம அந்த நாள் நம்ம அந்த முக்கியமான அந்த கடவுளை நம்ம வழிபட்டோன்னா அந்த பாவங்கள் எல்லாம் போகிறதுக்கான மிக அற்புதமான ஒரு வழியை கடவுள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. அப்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்கி துன்பத்தை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு நாள் தான் இந்த வர்தினி ஏகாதேசி. வர்தினி அப்படின்னு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, பாதுகாப்பதுன்னு அர்த்தம். அதாவது இந்த ஏகாதேசி அன்னைக்கு யார் ஒருத்தங்க பெருமாளை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு முந்தைய பிறவியில் இருக்கிற எல்லா பாவங்கள்லேருந்து நம்ம விடுவிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் பிறப்பு இறப்பு இல்லாத நிலையான மோட்ச நிலையை கண்டிப்பாக அடைய முடியும்னு ஒரு ஆன்மீக கருத்துக்கள் சொல்லப்படுது. அதுக்காக தான் இந்த வர்தினி ஏகாதேசிக்கு நம்ம இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம திருப்பி நம்முடைய பாவங்கள் போகும் அப்படின்லாம் நம்ம சொல்லப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் புராண கதைப்படி பிரம்மாவுடைய 5வது தலையை சிவபெருமான் வெட்டி எடுத்திருக்காரு. இதனால் சாபம் மற்றும் தோஷத்திற்கு உள்ளான சிவபெருமான் இந்த வர்தினி ஏகாதேசியில் தான் விரதங்கள்லாம் இருந்து தன்னுடைய பாவங்களிலிருந்து விடுபட்டதாக ஒரு ஐதீகம். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய இந்த பாவங்களே போக்குன நம்முடைய இந்த வர்தினி ஏகாதேசியானது நம்ம சாதாரண ஒரு மனுஷங்க நம்முடைய கஷ்டங்கள் இது எல்லாமே இன்றைக்கி பெருமாளுடைய பாதத்தில் நீங்கள் வச்சு பாருங்களேன். எப்பேற்பட்ட, அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பாவங்கள் செஞ்சுருந்தாலும் கண்டிப்பாக பெருமாள் இன்றைக்கி நிச்சயம் நம்முடைய எல்லா பாவங்களையும் அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவார். அப்படிப்பட்ட இந்த வர்தினி ஏகாதேசிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் சுவாமி ரூமில் சாயங்காலம் எப்பயுமே விளக்கு ஏற்றுவோம். ஆனால் இன்றைக்கி மட்டும் ஏற்றுகிற ஒரு தீபம் சுத்தமான ஒரு நல்லெண்ணெய் அல்லது நெய் இருந்தால் ரொம்ப விசேஷ பலன்களாக இருக்கும். இல்லைம்மா எங்கள் கிட்ட நெய் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க நீங்கள் சாதாரண நல்லெண்ணெயிலே நீங்கள் தீபம் ஏற்றலாங்க. ஏற்றி முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் சுவாமிக்கு ஏதாச்சும் ஒரு நிவேதனம், உங்கள் கிட்ட பால் இருந்தால் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம், எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். இல்லாட்டி எங்கள் கிட்ட தண்ணி தான், அந்த தண்ணியில் 2 கருந்துளசி இல்லாட்டி நார்மல் பச்சை துளசி, இந்த 2 இலைகள் ஏதாச்சும் ஒரு இலை கிடச்சா கூட போதும். இன்றைக்கி போட்டு நீங்கள் சுவாமிக்கு தீபம் மட்டும் ஏற்றி வச்சு பாருங்களேன். ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற ஒரு மந்திரம் சொல்லுங்கள். எங்களுக்கு இதாக இருக்குது, அந்த மந்திரத்தோடு கூட சேர்ந்துட்டு ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்ல நம்முடைய மன வலிமை, உடல் வலிமை இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது.
இது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய மிக அற்புதமான ஒரு ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி இன்றைக்கி மாலை வேளையில் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன உங்களுக்கு வேணுமோ நீங்கள் சுவாமி கிட்ட கேட்டு பாருங்களேன். நிச்சயம் வேண்டும் வரங்கள் எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய துக்கங்கள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் போக்கி நம்மளை பாதுகாத்து இந்த வர்தினி ஏகாதேசியில் பெருமாள் நமக்கு வேண்டியது எல்லாமே கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் பார்க்க போகிறோம். என்ன ஸ்லோகம் கேட்டிங்கன்னா, ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் விஷ்ணுவே நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் திரிவிக்ரமாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் புருஷோத்தமாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் அதோஷஜாய நமக, ஓம் ஹிருஷிகோஷிய நமக, ஓம் நரசிம்ஹாய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் அச்யுதாய நமக, ஓம் தாமோதராய நமக, ஓம் ஜனார்தனாய நமக, ஓம் சங்கர்ஷனாய நமக, ஓம் உபேந்திராய நமக, ஓம் வாசுதேவாய நமக, ஓம் ஹரையே நமக, ஓம் பிரத்யும்னாய நமக, ஓம் கிருஷ்ணாய நமக. இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் ஆத்மார்த்தமாக இன்றைக்கி பெருமாள் கிட்ட கேட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் நம்முடைய பெருமாள் எல்லா உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒளியேற்றுவார். சின்ன ஒரு எளிய இது ஸ்லோகம் சொல்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க நமக்கு தேவைப்படும். கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஏகாதேசியோட எல்லா புண்ணியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.